ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு நான் ஒரு நீதி கதை சொல்ல போறேன். கழுத புலிகிட்ட சொல்லுச்சு, புல்லோட வண்ணம் நீல நிறம். உடனே புலி புல் பச்சைன்னு சொல்லுச்சு. கழுதையும் புலியும் நான் சொல்றதான் சரின்னு வாக்குவாதம் செஞ்சாங்க. வாக்குவாதம் முற்றி சண்டை ஆயிருச்சு. அடிதடி வர்றதுக்கு முன்னால 2 விலங்குகளும் ஒரு முடிவுக்கு வந்துச்சு. காட்டு ராஜா சிங்கத்துக்கிட்ட போய் கேட்கலாம்னு சிங்கத்துக்கிட்ட போனாங்க. காட்டோட நடு நாயகத்துல அரியணையில பெருமிதமா காட்டு ராஜா சிங்கம் உட்கார்ந்துருந்துச்சு. புலி தன்னோட வாயை திறந்து எதுவும் சொல்றதுக்கு முன்னால கழுத சத்தமா கத்த ஆரம்பிச்சது. அரசே, புல்லின் வர்ணம் நீலம் நிறம் தானே அப்படின்னு கேட்டுச்சு. சிங்கமும் ஆமா, புல் நீல நிறம்தான் அப்படின்னு சொல்லுச்சு. உடனே கழுத சிங்கத்தை பார்த்து, இந்த புலி நான் சொல்றத நம்ப மாட்டேங்குது, அதோட புத்தியனும் எனக்கு எரிச்சலை தருது, அதனால புலிக்கு நீங்க தகுந்த தண்டனை கொடுக்கணும்னு கோபமா சொல்லுச்சு. உடனே சிங்கம் கோபத்தோட கட்டளை பிறப்பிச்சது. புலி 1 வருஷம் சிறைச்சாலையில இருக்கணும். இதை கேட்ட கழுத ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த காடு முழுசும் துள்ளி குதிச்சு தன்னுடைய குதூகலத்தை வெளிப்படுத்துச்சு. புலி சிங்கத்தை பார்த்து, அரசே, ஏன் இப்படி பண்ணிட்டீங்க, புல்லோட நிறம் பச்சை தானே அப்படின்னு கேட்டுச்சு. அதுக்கு சிங்கம் ஆமா, புல் பச்சை நிறம் தான்னு சொல்லுச்சு. உடனே புலி, அப்படின்னா ஏன் என்னை சிறைச்சாலையில தள்ளிட்டீங்கன்னு கேட்டுச்சு. உடனே சிங்கம், புல்லோட நிறத்துக்காக உன்னைய நான் சிறைச்சாலையில போடல, அந்த முட்டாள் கழுதையோட நீ வாக்குவாதம் பண்ணினதுக்காகத்தான் உனக்கு நான் இந்த தண்டனையை கொடுத்தேன். துணிச்சலும் அறிவும் நிரம்பிய நீ போயும் ஒரு கழுத கிட்ட வாதம் பண்ணிட்டு நீதி வழங்க என்கிட்ட கூட்டிட்டு வந்திய, அதுக்கு தான் உனக்கு இந்த தண்டனைன்னு சொல்லுச்சு. ஞானி மூடனுடன் வழக்காடுகையில் சினந்தாலும் சிரித்தாலும் அமைதி இல்லைன்னு பைபிளையும் வாசிக்கிறோம்.